வந்து ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கிறாங்க. என்ன அப்டின்னா, அவங்க தாமதமா போறாங்க அப்டின்னா, உடனே மீட்டிங் நிறுத்த வேண்டியது தானே! இத காவல்துறை செஞ்சிருக்க வேண்டியது தானே! ஏன் அவ்ளோ தாமதமா வரதுக்கு அனுமதிச்சீங்க? அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் சொன்ன ஒரு ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய விஜய், இவ்ளோ தாமதமா கேட்டிருந்த டயத்தையும் தாண்டி, நேரத்தையும் தாண்டி, இவ்ளோ தாமதமாக ஏன் வர வேண்டும்? குறித்த நேரத்துக்கு வந்து அங்க இருக்கிற மக்கள பார்த்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள சொல்லிட்டு, பாதுகாப்பா அவங்களலாம் அனுப்பி வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. யார் மேலனா விஜய் தரப்பு அப்படிங்கிறத தாண்டி அரசியல் கட்சிகள் தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு தரப்புலயும் ஒவ்வொரு விதமான ஒரு குற்றச்சாட்டுகள முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல யார் உண்மையான காரணம்? ஆ விஜயா? ஆ தாவேக்காவா? காவல்துறையா? அரசா? மக்களா? இதுல யார் உண்மையான காரணம்? அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து விசாரிச்சு அவங்க சொல்லும்போது, அவங்க அறிக்கை பல தரப்பட்ட விஷயங்கள சேகரிச்சு தான் அவங்க சொல்லப் போறாங்க. ஆனா, இது எல்லாத்துக்கும் மேல தாவேக்கால முக்கியமா ஹைகோர்ட்ல ஒரு மனு ஒண்ணு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. போயிட்டு ஒரு நீதிபதி தண்டபாணின்னு நெனைக்கிறேன். அவர்ட்ட போயிட்டு ஒரு மனுவ குடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, இதுல மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் இருக்கு அப்டிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்டின்னா, இதுல திட்டமிட்டு ஒரு சில பேரு இந்த இத வேணும்னே செஞ்சிருக்காங்க. அந்த கூட்டத்த நெரிசலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்டிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அ இத பத்தின விசாரணை இத வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம் ஏற்கனவே அமைச்சிருக்காங்க. அத விட சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றணும் அப்டின்னு ஒரு வலியுறுத்தல வச்சிருக்காங்க. இது வந்து உயர்நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணை அல்லது சிறப்பு புலனாய்வு விசாரணை எஸ்ஐடி அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த விசாரணைக்கு கொண்டு போணும் அப்டின்னு இருக்காங்க. அ இப்படி தாவேக்கா ஒரு முக்கியமான ஒரு கருத்த வச்சிருக்கு.